ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின்லாம் அந்த மேன்ஷனை விட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. சென்னு, சரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமாக போகிறீங்கன்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ சரி மாஸ்டர், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நானும் உங்கள் கூட போயிட்டு வந்துடுறேன். அவங்க இல்லை வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இல்ல நான் போய் ஆகணும், இவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துட்டுன்னு நினைக்கிறான். இப்படி கூடயே சுத்திட்டு இருந்தா நம்ம அப்படியே அவனுக்கு சிக்னல் அனுப்புதுன்னு சொல்லி அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம ஹூசு அவர் ஏரியால சுத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு கடையில விதவிதமா கிளாஸ் டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்க. அதை பார்த்த உடனே அவருக்கு நம்ம ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. அவங்களுக்காகவே அவர் ஒரு கிஃப்டும் செலக்ட் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம கசின் நம்ம சுக்குயை தூக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவர் அப்படியே அவங்களுக்கு கீழே இறக்கி விட, உனக்கு தங்க வேற நல்ல இடமே கிடைக்கலையா, நம்ம இருக்கிற ஏரியாக்கு இடம் கிடைச்சதே பெருசு, சரி காலை காட்டுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க காயத்துக்கு திரும்ப மருந்துலாம் போட்டு விட்டு கட்டெல்லாம் மாத்தி ஊடுறாரு. அவங்களும் வழியில கத்துறாங்க, கொஞ்சமாவது என்கிட்ட பாசமா நடந்துக்க, பாசமா நடந்துக்க, நீ என்ன என்னோட கசினா, எப்ப பாரு கசின் கசின் தான், உன் வாயிலிருந்து வேற வார்த்தையே வராத. நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம், உனக்கு அங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னாலும் புரியாது, சரி நீ இங்கே இரு, சாப்பிடாதது கிடைக்குதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பு, அவங்களும் சீக்கிரமா வந்துருன்னு சொல்லி அவருக்கு டாட்டாலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கதை அவங்க திரும்பவும் அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. இருந்த டைல ஆள் அப்படியே பெட்ல படுத்து புரண்டுட்டு இருக்க. சர்வன்ட்டும் அவங்களுக்கு ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுத்து அவங்கள கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா சென்முகமே சரியில்லை, கையில ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு கண்டிப்பா இதை யூஸ் பண்ணா மாஸ்டர் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவோம், யாங் போவியோ கழட்டி விட்டுடலாம். அங்கிருந்து கிளம்ப போன சர்வன்ட்டை பிடிச்சி எனக்கு சூப்பரா ஒரு ஒயின் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க காசையும் அவங்க கையில இருந்த அந்த பூச்சியும் கொடுத்து விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. ஆள் வெளியே போயிட்டு அவங்க கொடுத்த அந்த காசெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து அந்த பேப்பரையும் ஓபன் பண்ணி பார்க்கிறான். அதுல இந்த பொருளை நம்ம ஹீரோட ரூமுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி போட்டிருக்கு. இந்த சின்ன வேலைக்கு இவ்வளவு பெரிய அமௌண்டா, இன்னைக்கு நீ நரிமுகத்துல முழிச்சிருக்கடா. இப்ப அப்படியே நைட்டும் ஆயிடுது. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க. தலவாணிக்கு அடியில இருந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ராக்ரன்ஸ் வருது. ஆள் பதற ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் கூட ஒரே டோப்ல ஒன்னா இருந்தது, எசக்கு பசக்கா அவங்க கூட க்ளோஸா இருந்தது. அவரு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அவரு லிப்ஸை டச் பண்ண ட்ரை பண்ணது, அவங்க டக்குன்னு வந்து அவரை கிஸ் பண்ணதுன்னு சொல்லி நடந்த எல்லா ஏடாகூடமான விஷயமும் ஒன்னா அவருக்கு ஞாபகத்துக்கு வர பயங்கரமா வெறுத்து விறுவிறுத்து ஆளே ஒரு மாதிரி பதட்ட நிலைக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் சென் பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒரு லேடி அவங்க வழியில குறுக்க வந்து, உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், இதை எப்படியாவது அவங்க கிட்ட சேர்த்துரு, அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு நீ அவனை பார்க்க போனா அவன் முழுசா உனக்கு சொந்தமாயிடுவான். ஆமா அந்த லேடி யாரு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் யாரு என்னன்னு யோசிப்பாங்க போல, அது மட்டும் உண்மையா இருந்தா இதான் சரியான நேரம். நம்ம ஹீரோயினை 2 வாட்டி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க ஆசிரியர் மாதிரியே தெரியல, தூங்கிட்டான்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க கையை நவுத்தி வச்சுட்டு நேரா நம்ம ஹீரோ ரூமுக்கு போய் கதவு தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உள்ளிருந்து எந்த சத்தமும் இல்ல. டோரை ஓபன் பண்ணலாமான்னு பார்க்கும்போது டக்குனு கதவு திறந்துட்டு அவரே வெளியே வந்துடுறாரு. அவரு இருக்கிற நிலைமையே சரியில்லை, என்னாச்சு, அவங்க எதுவும் இல்ல, எனக்கு தூக்கம் வரலையா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. நீங்க மாஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கீங்க, சரி இருங்க நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். அவரு வேணான்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்த அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க அவங்க 2 பேரும் நிக்கிற புதுசை பார்த்துட்டு இல்ல நான் இது பார்க்கல, திரும்ப உள்ள ஒருத்துக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்கள அப்படியே லாக் பண்ணி கிட்ட இழுத்துறாரு. நம்ம ஹீரோயினோ பறந்துட்டு நேரா ஒரு பக்கத்துல வந்துடுறாங்க. அவரும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்க சென் பதறிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோட பவர் வந்து அவங்களையும் ஃப்ரோசன் ஆக்கிடுது. உள்ள நம்ம ஹீரோயின், மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வெறுத்து இருக்கு, ஆள் அனலா குதிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் விசிறிலாம் விட்டு அவரை கூல் டவுன் பண்ண ட்ரை பண்றாங்க. மாஸ்டர் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஆனா அவர் அவங்கள ஒரு தையில திரும்பவும் அப்படியே லாக் பண்ணிட்டு ஏன் மனசு ஃபுல்லா இப்ப நீ மட்டும்தான் இருக்க. நம்ம ஹீரோயினோ லைட்டா குசி ஆயிடுறாங்க. என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, என்ன யோசிக்கிறீங்கன்னு அவங்க கேட்க அவரும் கொஞ்ச நேரம் அப்படியே தானேறிட்டு, நம்ம 2 பேரும் ஒன்னா குளிக்கிறது, என்னது நம்ம 2 பேரும் ஒன்னா குளிச்சோமா, இது இப்ப நடந்துச்சு, யோ மாஸ்டர் உன்னை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்பதானே நீ யாருங்கிறது தெரியுது. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக ஆள் அப்படியே அவங்க கைய பிடிச்சிக்கிறாரு. அவங்களும் அவரு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. ஆள் என்ன நினைச்சாரோ என்னவோ தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோயினை தூக்கி வெளியே வீசிடுறாரு. அவங்களும் யாரையா இவங்கிற மாதிரி முழிச்சிட்டு திரும்பவும் அப்படியே அவங்க ரூமுக்கு போக அவரோட ஹீட் இப்ப அப்படியே அவங்களுக்கு தான் வீடுது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு கூல் டவுன் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. இப்ப திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு, சரி சரி எதை பத்தி யோசிக்க வேணாம், பேசாம போய் படுத்துற வேண்டியதான். ஆனா அவங்களுக்கு மாஸ்டர் பத்தியும் கவலையா இருக்கு. அவரு பாக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஹியூமன், இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு பிரச்சனைனா நம்ம தான் போய் பார்க்கணும். ஆள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்க. அவங்களும் மெடிசன் எடுத்துட்டு அவரை பார்க்க போறாங்க. மாஸ்டர் இப்ப
ஓகேவா, நீ இங்க என்ன பண்ற, மொதல் ரூமை விட்டு வெளியே போ. நம்ம ஹீரோயினும் அவங்க கொண்டு வந்த மெடிசன்லாம் சாப்பிட்டா அவருக்கு கண்டிப்பா கேட்கும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போக ஆள் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறாரு. அவங்களும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல சுத்திட்டே வந்து அப்படியே அவர் மடியில விழுகுறாங்க. ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும் இது எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்த ஒரு சில செகண்ட்ல அவங்களை திரும்பவும் வெளியே தள்ளி கதவை சாத்த அவங்க இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வராம நின்னுட்டு இருக்காங்க. சென்னும் ஃப்ரோசன்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க என்ன பண்ற, உன் முகம்லாம் ஏன் சவுண்ட் இருக்கு? ஆமா, முகம் சகுது. தூங்குற நேரத்துல மாஸ்டர் ரூம் வாசல் நின்று தேவையில்லாம கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க, மரியாதையே போய் படுங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்களை இழுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோ இப்பதான் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிறாரு. அவர் உடனே அவரோட அசிஸ்டண்ட கான்டாக்ட் பண்ண, பிரின்ஸ் உங்களுக்கு என்னாச்சு, இவ்வளவு நாளா ஏன் என்கிட்ட பேசவே இல்ல? ஆமா, இந்த நேரத்துல எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நீ என்கிட்ட சொன்னில அவ கண்ணெல்லாம் சேர்ந்து அவ கண்ட்ரோலே மீறி அப்படியே என் பக்கத்துல வந்து என்ன கிஸ் பண்ணுவான்னு, அப்பதான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னீங்க. இதுவே ஆப்போசிட்டா நடந்தா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்டனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஹீரோ நீ சொன்ன எல்லாமே எனக்கு நடந்தா என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. என்னது, நீங்க அவளை கிஸ் பண்ணிட்டீங்களா? உங்களை யாங்கோ மாய்க்கிட்டான்னு நினைக்கிறான். இது ரொம்பவே ஆபத்து. இதோட முடிவுல நீங்க மனசு உடைஞ்சு உங்க லங்ஸ் எல்லாம் தார் தாராயி ரொம்பவே கஷ்டப்பட போறீங்க. ஆனா நீ இதான் லவ் ரொம்பவே நல்ல ஃபீல்னு சொன்னீங்க, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க லவ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களை காயப்படுத்தும். அதுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சிருங்க. நம்ம ஹீரோயினுக்கும் தூக்கமே இல்ல. நடந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே கேட்க புக்கன்னு பல்ல காட்டிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. நம்ம கசின் போற வழியில நம்ம சூக்கையும் அப்படியே வாழை பிடிச்சிட்டு அவரு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவங்க லைட்டா ஸ்லிப் ஆக, ஐயோ என்னால இதுக்கு மேலேயும் உன்னை தூக்க முடியாது, தயவு செஞ்சு உன் சிஸ்டர் தேடிப்போ, அப்படி இல்லனா உன்னோட சிட்டிக்கே போயிடு, நான் போய் என் கசினை தேட போறேன். ஆனா எங்க போய் தேடுவீங்கன்னு சொல்லவே இல்லையே, நான் எங்கேயோ போய் தொலைறேன், என்ன ஃபாலோ மட்டும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கத நம்ம சூஹெட்டோட அசிஸ்டண்டும் நோட் பண்றோம். நம்ம கசின் அங்க போற உன் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அவங்களும் தட்டு தரு மாதிரி திரும்பவும் அப்படியே ஒரு பின்னாடியே போறாங்க. அடுத்த ஒரு சில செகண்ட்லயே அசிஸ்டன்ட் ஆளுங்க சுத்து போட்டு அவங்கள தூக்கிட்ட மாதிரி காமிச்சதோட ரெண்டு பேரையும் ஒரு பாலடைஞ்ச இடத்துல கட்டி வச்சிருக்கானுங்க. அடியே மென்டல், இப்ப யாருக்கிட்ட வேலையை காமிச்ச, நம்மள எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க? அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, ஐயா கடத்தினவரே உங்ககிட்ட காசு கீசு ஆட்டி போட்டிருந்தா அது கண்டிப்பா இவளோட வேலையை தான் இருக்கும், இவளை என்ன ஒன்னாலும் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு என்ன மட்டும் போவிட்டுருங்கன்னு சொல்ல அவங்களும் அவரை மாத்துறாங்க. அதே நேரத்துல அந்த மாஸ்க் போட்டவனும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படியே அவரு கிட்ட வந்து யாங்போ எங்க இருக்கா, அவரு தெரியாதுன்னு சொல்றாரு. அவரு நெஞ்சிலே ஒண்ணு வைக்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சே, இன்னைக்கு நைட் சரியான தூக்கமே இல்ல. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சிடுறாரு. பெட்டு கீழே இருந்த அந்த பவுச்ச ஒரு கண்ணில் பட்டுறது. ஆல் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, இது ஃபாக்ஸ் கிளானோட லவ் ஸ்பெல், இது எப்படி இங்க வந்திருக்கும்? மூணு பேரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு போய் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நேத்து நைட் தூங்குனியா சாப்பிடலான்னு போனாலும் ஒரே நேரத்துல சாப்ஸ்டிக் எடுக்கிறாங்க. சென்னைக்கு சம காண்டாகுது. ஸ்டிக் எடுத்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். அவங்களும் பல்ல காட்டிடுறாங்க. ஒரு பக்கம் மாஸ்க் கசினை போட்டு தவச்சு எடுத்துட்டு இருக்கான். ஆனா அவர் நம்ம ஹீரோயினை போட்டு கொடுக்கதா இல்ல. சீக்குய் குறுக்க வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு ஃப்ளூட் இருக்கு பாருங்க, அவரு கடுப்பாயிடுறாரு. துரோகி. நம்ம ஹீரோ அவங்கள தனியா கூட்டு போய் உண்மையை சொல்லு, அந்த போச் உனக்கு எங்க இது கிடைச்சிச்சு? அவங்களும் திருட்டு மொழி முழிச்சிட்டு, அது நம்ம அந்த ஃபாரஸ்ட்ல மாட்டிட்டு இருந்தோம்ல, அப்பதான் ஒரு லேடி வந்து அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு அவரு கேட்க அவங்க முகத்துல கவர் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் செம டென்ஷனோட அப்படியே அவங்க ரூமுக்கு போறாங்க. எனக்கு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேச போறாங்க. இருக்கட்டும் கவனிச்சுக்கிறான். அப்பதான் அந்த ஃப்ளூட்டோட சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவர் மாட்டிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஆனா நான் போற வழியிலாம் மார்க் விட்டுட்டு தான் நான் போயிருந்தேன். அவன் என்ன ஃபாலோ பண்ணி வந்தா நேரா ஹோட்டலுக்கே வந்திருக்கலாமே, இங்க என்ன பண்றான்? உள்ள இருந்து ஆள் கத்திட்டு இருக்காரு. என் கசின் கண்டிப்பா ஒரு டிராப்ல சிக்க மாட்டான், நீ காலம் ஃபுல்லா இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களும் உள்ள நடக்கிறதெல்லாம் எட்டி பார்த்துட்டு சத்தமே இல்லாம அங்கிருந்து எஸ்கேப் ஆக போறாங்க. அப்பன்னு பார்த்து தெரியாதனமா அங்கிருந்த ஒரு ஸ்டிக்கர் மிதிக்க அந்த மாஸ்க்கும் கண்டுபிடிச்சிடுறான். யாங்போ வந்துட்டான்னு நம்ம சூக்கை ஒரு பக்கம் கத்த, நம்ம கசின் ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிறன்னு கத்த, அவன் கத்தி எடுத்து அவரு கழுத்திலேயே வச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வர வழியில அவங்களும் அவங்களோட ஸ்வாட் எடுத்துட்டு அப்படியே மாசா உள்ள வராங்க. அவரும் கதறாரு, யாங்போ உனக்கு என்ன பைத்தியமா, முதங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு, நீ என்னோட கசின், நீ சாகிறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாது, மரியாதையா அவனை ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்ல ஆர்டர் போற இடத்துல நீ இல்லங்கிறத தெரிஞ்சுக்கோ. அவங்க கத்தி எடுத்து அப்படியே அவங்க கழுத்துல வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறது சரியா இருந்தா உங்களுக்கு நான் உயிரோட வேணும், அவனை ரிலீஸ் பண்ணலனா நான் செத்து உங்க பிளான் மொத்தத்தையும் அழிச்சிருவோன்னு அவங்க சொல்ல கசினை விட அந்த மாஸ்க் ரொம்பவும் பயப்படுறான். ஆள் ரிலீஸ் ஆயிடுறாரு. அவங்களும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. சீக்குய் அவரை இழுத்துட்டாங்க. கிளம்ப, உன் பவர்ஸை வச்சு கண்டிப்பா உன்னால என்ன தூக்கடிக்க முடியாது, தேவையில்லாம ட்ரை பண்ணாத, நீ என்ன குறைச்சி எடை
போட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு அவங்க சொல்ல நம்ம கசின் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு. குயிசு உன்னால கண்டிப்பா அவளை காப்பாற்ற முடியாது, முடியலனாலும் பரவாயில்ல, நான் அவளை கண்டிப்பா தனியா சாக விட மாட்டேன். நம்ம ஹீரோயின் அவன் கூட பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை கொல்ல மாட்டேங்கிறதுக்காக உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. சண்டைக்கு நடுவுல சாட்டைய சொல்லிட்டு தப்பிச்சு உன்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உள்ள வந்துடுறாங்க. எப்படி நீ மட்டும்தான் ஹீரோ என்ட்ரி கொடுப்பியா? அட பைத்தியங்களா, உங்களை தப்பிச்சு ஓட சொன்னது ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டு வருவீங்கிறதுக்காக தான். இப்ப அதுவும் போச்சு. அவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ண ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி வராரு. ஆனா ஹோட்டல்ல ஆளுக்கானோ சர்வன்ட் அவங்க இப்பதான் அவசரமா வெளியே போனாங்கன்னு சொல்ல அந்த மாஸ்க் அவங்க 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு கசின் கழுத்தை பிடிச்சிடுறான். யங்போ ஒழுங்கு மரியாதைய சரண்டர் ஆயிடு, அப்படி இல்லனா இவன் சாகுறத நீ பாப்ப. அவர் அதெல்லாம் எது ஆகாதுன்னு சொல்லிட்டு விரவுறன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே துப்பிட்டு இருக்காரு. அவனும் கடுப்பாய் அவன் நெஞ்சிலே ஒண்ணு வைக்கிறான். ஆள் சாஞ்சிடுறாரு. அவன் அப்படியே போட்டு தள்ளுற மாதிரி ஒரு பக்கத்துல வர நம்ம ஹீரோயினும் செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க ஹார்ட்ல இருந்து ஏதோ ஒரு பவரும் வெளியே வருது. அவங்க கோவத்துல கத்தரமுக்க அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டு அவனை பறக்க விட்டுட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோவும் அதை ஃபீல் பண்ணிட்டு இது கண்டிப்பா நல்லதுக்கே இல்ல, வேகமா போய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. அவங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் மயக்கமாக அவரும் அவங்க பல்ஸை செக் பண்ணிட்டு இவ பல்ஸ் ரொம்பவே டேமேஜ் இருக்குன்னு சொல்லி சாக்குறாரு. அப்படியே எபிசோட் 8 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின்குள்ள எங்கிருந்து திடீர்னு இவ்வளவு பவர்ஸ் வந்துச்சு, சுவேட் எதுக்காக அவங்கள உயிரோட பிடிக்க நினைக்கிறான், அந்த லேடி யாரு, அவங்க நம்ம ஹீரோவை என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.